குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். மிராக்கிள் டெம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலகத்தில் எத்தனையோ இருக்குது. இன்றைக்கி நான் அதை பற்றி ஒரு மூணு மட்டும் இன்றைக்கி நான் சொல்லலான் இருக்கேன். அது மூணுலேயே நம்ம ஒரு மனிதனுக்கு தேவையான சுற்றி இருக்கிறதெல்லாம் ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் நிறைய இருக்குது. இந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அதுக்கு பேர் போன மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் இந்த கோயில் பாடைக்கட்டி அம்மன் சொல்லுவாங்க. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லைஃப் டோனர்னே சொல்லலாம் இந்த தெய்வத்தை பற்றி சொல்லணும்னா. ஸோ அப்படி வேண்டும் பொழுது சொல்லுவாங்க கிரிட்டிக்கலாக அவ்வளோதான், நீங்கள் இனிமேல் காட் கிரேஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் இது கை கண்ட ஒரு விஷயம். இப்போ இந்த கோவிலில் என்ன மாதிரியான நோய்களுக்கு தீர்வு கிடைக்குது? ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரியான நோய்களுக்கு இந்த கோவில் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும் அப்படிங்கிறது ஏதாவது விஷயம் இருக்கு? கண்டிப்பாக குழந்தை தான். இங்கே குழந்தை பாக்கியத்துக்கு தான் நிறைய பேர் பார்ப்பீங்க. இன்றைக்கி அதான் கடவுள் டு கடவுள் கடந்து இருக்கும் சக்தி உள்ள இருக்கும் சக்தி பிரெயின். இந்த பிரெயின் தான் நேரம், இதுதான் சக்தி ரூபம். அதனால தான் இந்த கோவிலுக்கு நான் போங்கன்னு சொல்லாத ஆளே கிடையாது. ஏன்னா நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அரசர் காலத்திலேருந்தே இந்த முறை கையாண்டுருக்காங்க. ஸோ திருச்சியில் எத்தனையோ கோயில்கள் இருக்குது, அது எல்லாமே மிராக்கிள் தான். ஆனால் நான் பார்த்த கண்கூடான இருக்கக்கூடிய மிராக்கிள் திருச்சியில் இருக்கக்கூடிய காளியம்மன் எது வேண்டினாலும் நடத்தக்கூடிய அதிசயம். ஜலசமாதி ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ரேர். எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜலசமாதி தஞ்சாவூரில் இருக்குது, கரந்தட்டாங்குடியில் இருக்குது. இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வேலை கிடைக்கலன்னா போய் அப்ளிகேஷன் போடுங்க, போய் வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இவரை தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஆன்மீகத்தில் நமக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ எல்லாத்தையும் இவர்கிட்ட கேட்டுக்கலாம். அவ்வளோ விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் மருத்துவ குறிப்புகளும் நிறைய விஷயங்கள் நமக்காக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கவர் தான் மாயன் செந்தில்குமார். ஸோ அவர் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சார் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான். ஸோ உங்களோட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சந்தேகங்களை எளிமையாக தீர்க்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். அவ்வளோ விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நிறைய அதிசயமான விஷயங்கள் பற்றியும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி இந்த நிகழ்ச்சியில் நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்ச விஷயம் நிறைய நமக்கு தெரிஞ்ச கோவில்கள் இருக்குது. ஒவ்வொரு கோவில்களை பற்றியும் நம்ம கேட்கும்போது இந்த கோவில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நம்ம ஆச்சரியமாக கேட்போம்ல. அந்த மாதிரியான டெம்பிள்ஸை இந்த நேர்காணலை எங்களுக்காக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் எல்லா வகையான மிராக்கிள்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். தெய்வம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஒளி அலை நம்மளுடைய அகவிளக்கோடு அகல் விளக்கு சேரக்கூடியது ஆன்மீகம், தெய்வீகம். மனம் சார்ந்த விஷயம் மணக்கும் பொழுது எல்லாமே மனமாக இருக்கும். இதான் நறுமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிராக்கிள் டெம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலகத்தில் எத்தனையோ இருக்குது. இன்றைக்கி நான் அதை பற்றி ஒரு மூணு மட்டும் இன்றைக்கி நான் சொல்லலான் இருக்கேன். அது மூணுலேயே நம்ம ஒரு மனிதனுக்கு தேவையான ஆன்மீகமும் இருக்கும். அந்த மிராக்கிள் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த மிராக்கிள் தான். அதாவது நெக் ஆஃப் மூமெண்ட்டில் ஒரு விஷயம் அதிசயம் நடந்தால் அப்படி இருக்கும். எத்தனையோ ஒரு மனிதர்களுக்கு எவ்வளோ விஷயம் மனம் சார்ந்த விஷயம் மனம் கசந்துக்கிட்டு இருக்கும். நெக் ஆஃப் மூமெண்ட்டில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க. ஒரு பெரிய ஆப்ரேஷனாக இருக்கலாம், திடீர்னு பார்த்தீங்கன்னா சோக நிகழ்வாக இருக்கலாம். ஏதாவது ஒன்று நடந்துடாதா அப்படின்னு இறைவனை நோக்கி நம்ம வேண்டுறோம். ஸோ அந்த வேண்ட விஷயம் நடந்துட்டா டக்குன்னு அப்படிப்பட்ட ஒரு மிராக்கிள்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ் எல்லாமே மிராக்கிள்ஸ் தான். அதில் அப்படி நினைக்கிற இடத்துல நடக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சக்தி மகாசக்தின்னு. அதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிற. கண்டிப்பாக சார். அப்படி எங்களுக்கு நான் ஆர்வமாக கேட்கக்கூடிய முதல் கோவில் என்ன சார்? கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பாடைக்கட்டி அம்மன் சொல்லலாம். பாடைக்கட்டி அம்மன் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சில வரலாறு பற்றி நீங்கள் கூகுளில் பார்த்தாலே ஃபுல்லாக வந்துடும். அது சுத்தம் 4 பூரா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ மக்கள் பயன்பெற்ற அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்றதுக்கு அந்த பதிவில் முக்கியமாக நான் சொல்ல நினைக்கிற விஷயம். நிறைய மிராக்கிள்ஸ் இருந்தாலும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய வளைங்கமானில் இந்த கோவில் இருக்குது. ஸோ இந்த மிராக்கிள் டெம்பிள்ஸில் இதையும் சொல்லலாம். எத்தனையோ விஷயங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனிதன் பாதிக்கப்படுறது நோய்வாய், அடுத்தது குழந்தையின்மை. இதுதான் இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறதெல்லாம் ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் நிறைய இருக்குது. இந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அதுக்கு பேர் போன மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் இந்த கோயில் பாடைக்கட்டி அம்மன் சொல்லுவாங்க. அது என்ன பாடைக்கட்டி அம்மன் அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பா இது ஆக்சுவலா ஓவராலா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும்
அதுக்கான காரணம் என்ன, ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் இந்த வினோத வேண்டுதல் வந்து ஏன் இங்க வைக்கிறாங்க அப்படிங்கிற ரீசன் வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும்ல. அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா வினோதமான ஒரு வேண்டுதல் தான். ஒரு மனிதன் இறக்குறான், பிறக்கிறான், இறக்குறான். இந்த இறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த சாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சாந்தியை வந்து எப்படி இந்த கோயிலில் போய் பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பாடி போகுது அப்படின்னா கோயிலை சுற்றி எடுத்துகிட்டு போவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாடியவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேண்டுதலாகவே பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி வரக்கூடிய வளம் வரக்கூடிய விஷயம். அதனால தான் அந்த மிராக்கிள் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு உயிர் போகும் தருவாயில் ஒருத்தன் இருந்து அதை வேண்டி, ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு வியாதி இருக்குது, இது தீரவே தீராது, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லைஃப் டோனர்னே சொல்லலாம் இந்த தெய்வத்தை பற்றி சொல்லணும்னா. ஸோ அப்படி வேண்டும் பொழுது சொல்லுவாங்க கிரிட்டிக்கலாக அவ்வளோதான், நீங்கள் இனிமேல் வந்து காட் கிரேஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இது வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இது கை கண்ட ஒரு விஷயம். அதை கை கண்டதுன்னா நடந்து நீங்கள் இந்த கோயிலோட ஃபங்க்ஷன் பங்குனி மாதத்தில் நடக்குது. நீங்கள் அந்த ஊருக்கு போயிட்டு அந்த கோயில்கிட்ட நின்னீங்கன்னா கால் வைக்க இடம் இருக்காது, கார் வைக்க இடம் இருக்காது, உங்களோட குட்டியோண்டு சைக்கிள் வைக்க இடம் இருக்காது. அங்கே இருக்க குட்டி பெட்டிக்கடையில் கூட அந்த தண்ணி வாங்க கூட இடம் இருக்காது. அவ்வளோ கூட்டம் இருக்கும். அத்தனை டெட் பாடி மாதிரி செட்டப் பண்ணியிருப்பாங்க. அப்படியே ஒரு சவ ஊர்வலம் எப்படி போகுதோ அதே மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கோயிலை சுற்றி வரும்பொழுது அப்போ அந்த இது நடந்ததுனால தானே உள்ளது இருக்குது. கண்டிப்பாக சார். ஆனால் பர்டிகுலராக இது வந்து பங்குனி மாதத்தில் நடக்க என்ன காரணம், விசேஷம்? நார்மலாக பார்த்தீங்கன்னாலே வேண்டுதல் வந்து தொன்று இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய விஷயங்கள் வந்து எப்பொழுதுமே சிறப்பான ஒரு விஷயம். வேண்டுதல் நிறைவேறதுக்கான அற்புதமான மாதம். ரெண்டாவது அம்மன்களுக்கு சக்தி வாய்ந்தது. அதாவது சக்தி ரூபமே பார்த்தீங்கன்னா பங்குனியில் அவ்வளோ சக்தி வாய்ந்தது. ஸோ அதை அந்த நாளில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த திருவிழா தேரோட்டம் மாதிரி இருக்கும். சொல்லுவாங்களே ஒரு திருவிழா தேர் எப்படி வருதோ அதேமாதிரி இங்கே சப ஊர்வலங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வரும். அப்படி பார்க்கவே இருக்கும். அது பார்க்கறதுக்கு விகல்பமாக இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வேண்டியிருப்பாங்க. குழந்தை இல்லாதவங்க தொட்டி கட்டியிருப்பாங்க. கரும்பு எப்படி தித்திக்கும் தேன் கரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க வந்து மகிழ்ச்சியோட இந்த வேண்டுதல் எனக்கு முடிஞ்சிருச்சு. அதாவது இந்த ஃபங்க்ஷனு எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா வேண்டுதல் நிறைவேறின பிறகு அப்போது இத்தனாயிரம் சடலங்கள் வர மாதிரி அந்த பாடை கட்டி கொண்டு போவாங்க. அப்படின்னா அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றப்பட்டதுனால தான் வேணும். ஏதோ நடக்கலன்னா இவ்வளோ இத்தனை ஆயிரம், நீங்கள் 1000-2000க்கு மேலே பார்க்கலாங்க. ஸோ அத்தனையுமே நிறைவேற்றி கொடுக்குற சக்தி இந்த பாடைக்கு. இது பங்குனி மாதம் முழுவதுமே இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். ஆமாம், பங்குனி மாதத்தில் ஒரே ஒரு நாள் தான். அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இவங்களுடைய பவர் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இவங்களுடைய வரலாறு வந்து பார்த்திங்கன்னா பெருசு. அதனால சொன்னேன், ஜஸ்ட் நீங்கள் வந்து பாடை கட்டிய அம்மன் கும்பகோணம் அப்படின்னு போட்டாலே போதும். ஸோ அது ஃபுல் டீட்டெயில் வந்துடும். நம்ம அதுக்கான விஷயங்கள் போகாமல் எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லணும். இப்படி ஒரு ஸ்தலம் இருக்குன்னு ஓரளவுக்கு தெரியும். ஏன் இதை நான் பதிவு பண்ணுறேன்னு கேட்டேன். எத்தனையோ பேர் வந்து ஏதாவது ஒரு கோவில் நிறையா இருக்குது, ஏதாவது ஒரு டிப் கிடைக்காதா, ஏதாவது போனால் வந்து வெளியில் வந்துடாதா அப்படிங்கும் போது இது ஒரு பயனாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு. சார், முக்கியமா நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். இப்போ நோய்கள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வித்தியாசமாக வினோதமான நோய்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இதுல இருந்து என்னுடைய மருத்துவ செலவுகள்ல இருந்து என்னால் தப்பிக்க முடியல, இதுல இருந்து நான் மீளலும் அப்படின்னா என்னடா பண்றது, மருத்துவர்களை மட்டுமே நம்ம நம்பி இருக்க முடிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாயிடுச்சே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை கோவில்கள் வந்து நிறைய இடத்துல நிறைய பேர் வேண்டிக்கிறாங்க. இப்போ இந்த கோவிலில் என்ன மாதிரியான நோய்களுக்கு தீர்வு கிடைக்குது, ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரியான நோய்களுக்கு இந்த கோவில் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும் அப்படிங்கிறது ஏதாவது விஷயம் இருக்கு? கண்டிப்பாக குழந்தை தான். இங்கே வந்து குழந்தை பாக்கியத்துக்கு தான் நிறைய பேர் வந்து பார்ப்பீங்க. இன்றைக்கி வந்து இது அவ்வளோதான், இந்த கவுண்ட் கம்மியாக இருக்குது, இல்லை வந்து மெடிக்கலில் இது அவ்வளோ சான்சஸ் இல்லை, நீங்கள் தத்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னவங்க கூட நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னாக்கா, அந்த திருவிழாவுக்கு போனீங்கன்னாக்கா எத்தனை பேர் கையில் அந்த குழந்தையோடு வந்திருக்காங்கிறத நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து சான்று. ஸோ அதனால் இந்த மிராக்கிள் டெம்பிள்ஸில் இந்த விஷயத்தில் ஏன் நம்ம பேசுகிறோம் அப்படின்னாக்கா வேண்டுதல்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து மருத்துவர்களில் அதில் வந்து இந்த கோயில் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குழந்தைக்கு தான். அடுத்தது வந்து எனி டிசீஸ், அதாவது இதுக்கு தான் இல்லை, உங்களுக்கு டிசீஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அவ்வளோதான் விட்டுட்டாங்க அப்படிங்கிறது பட்சத்தில் எது வேணும் எடுத்துக்கலாம். அதேமாரி வேலை கிடைக்கல, இல்லை என்ன வேண்டுதல்னா ஒரு சாமிக்கிட்ட வேண்டக்கூடிய சராசரி வேண்டுதல் இருந்து ஹைப்பராக இருக்கக்கூடிய ஹை லெவலில் இருக்கக்கூடிய நெக் ஆஃப் மூமெண்ட்டில் அவ்வளோதான், இன்னும் 1 ஹவரில் இருக்க போகிறதில்ல, இனிமேல் தெய்வம் தான் அப்படிங்கும்போது இந்த தெய்வத்தை நாடும் பொழுது 100% இது வந்து வெளியில் வேறு விஷயமா வந்து வெளியில் நின்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அங்கே போய் நின்றுட்டு ஒருத்தவங்களுடைய கதை கேட்டிங்க அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கும். என்னப்பா கதை சொல்கிற மாதிரியே இருக்கேப்பா அப்படிமா சொல்லுவாங்க. கரெக்டாக கடைசி நிமிஷத்துலேருந்து நான் தப்பிச்சு வெளில வந்துட்டேன், என்னன்னே தெரியல, நான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் டார்க் ரூம்குள்ளே போயிட்டு திடீர்னு ஒரு வெளிச்சத்தில் வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த அம்மனுடைய சக்தி அந்த மாதிரி.
கண்டிப்பா. ஸோ நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாரி நான் அங்க போய் ஒவ்வொருத்தவங்களுடைய மிராக்கிள் கேட்கும்போதே எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நீங்க கேட்ட இன்சிடென்ட்ல இது கேட்ட உடனே எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ஸோ ரொம்ப அவங்க இவ்ளோ பெரிய வேண்டுதல் வச்சு இவ்ளோ பெரிய கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மற்றவர்களுக்கு அது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்ல. அந்த மாரி ஏதாவது இன்சிடென்ட் கண்டிப்பா, நடந்திருக்கா? கண்டிப்பா. நான் ஆக்சுவலி நான் ஒரு பதிவுக்காக தான் அங்க போயிருந்தேன். அங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு மஞ்ச பை தான் வச்சுட்டு இருந்தாங்க. வேண்டுதல் செய்யறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு வந்து வர முடியாத ஒரு சூழ்நிலையில கூட ஓகே. அடிச்சு பிடிச்சு வந்துட்டாங்க. ஏன்னா, அவங்க வீட்ல இருக்கவங்கலாம் அது மாரி போக்கூடாது. ஏன்னா, அவங்க அந்த மதத்த சார்ந்தவங்களே கிடையாது. ஓ! நல்லா கேட்டுக்கோங்க. நான் பொதுவா ஓகே. தான் நான் சொல்றேன். அது எப்படி போய் அந்த வேண்டுதல் நிறைவேத்துறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. ம். அங்க வந்து பக்கத்துல ஒரு பெட்டிக்கடைல கேட்குறாங்க. இந்த மாரி வந்து ஒருத்தவங்க எனக்கு வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருந்துச்சு. ம். நான் வந்து ஒரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துட்டேன். நீங்க இத போய் ஜஸ்ட் வேண்டி பாருங்க. ஒரு அவ்வளோதான் பிணமாக கூட ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது, நான் மதம் பார்க்கல. ஆனா நான் வந்து அ அந்த அந்த அம்மாவோட ஃபேஸ் கூட நான் பார்க்கல. அந்த வீட்ல இருந்துகிட்டே இது மாரி சொன்னாங்களேங்கிறதுக்காக கண்ண மூடிக்கிட்டு நான் வந்து என்னுடைய புருஷன காப்பாத்திரு. ஹையா எனக்கு வந்து இந்த கேன்சர் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி நிமிஷத்துல ஏறக்கூடிய பெக்குலியர் கேன்சர். ஸோ கேன்சர் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி குணமாகும்னு தெரியல. பட் ஆனா மனசார நான் நம்பினேன். அந்த ஒருத்தவங்க சொன்னவங்க பக்கத்து வீட்ல சொன்ன அந்த வார்த்தை. ம். நான் வந்து இது மாரி அந்த அம்மன் பாடகட்டி அம்மா என்னை வந்து என் புருஷனுக்கு இப்படி இருக்கு. நான் கடைசியில தஞ்சம் அடைஞ்சிருக்கிறது உங்ககிட்ட தான். நான் எதையுமே நான் வந்து மதம் பார்க்கல, எதுவும் பார்க்கல. உங்கள நம்புறேன். அந்த நம்பிக்கைங்கிற ஒரு வார்த்தை. அத மட்டும் தான் சொன்னேன். என்ன ஒரு மிராக்கிள்னு கேட்டிங்கனாக்கா, திடீர்னு அந்த ஹாஸ்பிட்டல்ல அவ்வளோதான். அந்த மேஜரா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குடல் கேன்சர் இருந்திருக்கு. ஓகே. ஸோ அந்த குடல் கேன்சர் வந்து டோட்டலா எடுக்கணும். ஏன்னா பெருங்குடல் ஃபுல்லாவே பரவிருச்சு. அப்பன்னா அதுக்கப்புறம் வாய்ப்பு கம்மி. ஆமா. அதனால எடுத்தும் அது பிரயோஜனமும் இல்ல. அதனால அவங்களுக்கு சாப்பிடவும் முடியாது. அதனால சொல்லும்பொழுது, அவங்களுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, லிங்க் ஓகே. அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்ட் எதார்த்தமா வந்து பார்க்க வராரு. ம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வராங்க. இங்கே உள்ள எக்யூப்மெண்ட்ஸ்க்குலாம் இல்ல. அங்கேருந்து கண்டிப்பா அவர் ஹெல்ப் பண்றான்னு ஒரு உதவி ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கு. ம். அவங்க இங்கேருந்து போகக்கூடிய கூட அவங்களுக்கு அந்த இது கிடையாது. அவர் இங்கேருந்து நேரா அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அவர் வந்து இது வாய்ப்பு இல்ல. குடல்லாம் எடுக்க தேவை கிடையாது. பட் ஒரு சிலிக்கான் மாரி உள்ள ஒரு ஜெல் மாரி ஒரு பண்ண முடியும். அதுக்கான செலவ நானே பார்த்துக்கிறேன். ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போட்டாங்களாம். ஸோ அடுத்த ஒரு வாரத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த டாக்டர் எதார்த்தமா இங்க வராரு. வேற ஒரு ஆப்ரேஷனுக்கு. அவர கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ம். ஆனா ஆக்சுவலி இவங்களுக்காக வரல. ஆனா வேற இடத்துக்கு வரும்போது இந்த லிங்க் எதார்த்தமா போய் பார்க்க போகும்பொழுது, அந்த அம்மா அழுதுட்டு இருந்தத பார்த்துட்டு, "ஏம்மா அழுவுறேன்னு?" கேட்கும்போது, இந்த மாரி எனக்கு இருந்தோன்னே, "ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் அவர் வந்து ரொம்ப காஸ்ட்லி தான். ரொம்ப கஷ்டம் தான். ஆனாலும் அவர் கொண்டு வரதெல்லாம் கஷ்டம். வேற விஷயமா வராங்க. நான் உங்க பொண்ண நான் பார்க்குறேன்." அப்படின்னு சொன்ன பிறகு, எதார்த்தமா பார்த்தீங்கன்னாக்கா, அவர் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது, அவரோட டீன் இங்க கனெக்ட் ஆகி எதார்த்தமா வராரு. ஓகே. டைரக்ட்டா பார்த்துட்டு, "இது நானே பண்ணி தரேன் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிள்னு" சொல்லிட்டு, இந்த குடல் கேன்சர்ல இருக்கக்கூடிய மேல ஜெல் மாரி. இது வந்து கொஞ்சம் அதாவது இது தீர்வுன்னு சொல்ல முடியாது. ஆனா இது கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போடலாம். நாளைக்கு இறப்பு அப்படிங்கிறத வந்து ஒரு 6 மாசம் 7 மாசம் வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு அத வந்து பேலன்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மெடிசின் குடுத்து பார்ப்போம். ம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அதாவது ஃபுட் உள்ள போணும் இல்லையா? ஆமா. உள்ள போனா தானே அவங்க அடுத்து இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஃபுட் உள்ள போகல. ம். அப்போ உள்ள போனா தானே எவ்வளோ நாள் தான் மெடிசின்லேயே குடுக்க முடியும். ஆமா. அப்போ என்ன பண்றாங்க, சிலிக்கான் வேஸ்ட்ல ஒரு ஃபர்ஸ்ட்டு மேல ஒரு லேயர் மாரி ஒரு கோட்டிங் அந்த இன்ஜெக்ஷன் போட்டோம்னாக்கா, கோட்டிங் மாரி வந்துரும். ஸோ அவங்க சாப்பிட்றதுக்கான எந்த பிரச்சனையும் இருக்காது. பிட்வீன் கேப்ல நம்ம வந்து மெடிசின்ல காப்பாத்திரலாம். ம். அப்போ 6 மாசத்துல கேப் கிடைச்ச உடனே அடுத்தடுத்த இதில குடுக்குறாங்க. ஸோ இந்த மாரி அந்த ட்ரீட்மெண்ட் போய் அவர் நல்லா ஆயிருக்காரு. கண்டிப்பா. ஸோ அந்த ஒரு விஷயம் நடந்தது வந்து நம்பிக்கையில நான் வந்து இத பண்றேன். எப்படி பண்றதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் பக்கத்திலேயே நிக்கிறேன். ஓகே. ஆ. ஸோ அப்புறமேட்டுக்கு நான் அவங்களுக்கு உள்ள போயிட்டு அங்க தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தாங்க. அவங்களுக்கு குடுத்து இந்த மாரி பண்ணணும். இந்த மாரி ஃபார்மாலிட்டீஸ் இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க அப்படி போனாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. நான் கேட்கறது நான் பார்க்குறேன். யாரோ ஒருத்தவங்க சம்மந்தமே இல்லாத ஒருத்தவங்க லைட்டா வேணுனதுக்கே நடந்த ஒரு மிராக்கிள். கண்டிப்பா, கண்டிப்பா. அதுவும் கிட்டத்தட்ட ம். அவங்க அந்த மதமே கிடையாது கிடையாது, அப்படின்னு கிடையாது. சொல்லியிருந்தீங்க. ஓகே சார். இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம உணர்ந்திருக்கோம் அப்படின்னா, நெறைய பேர் சஜஷன் பண்ணுவோம். என்கிட்ட யாராவது இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் வேற யாராவது என்கிட்ட அந்த ஹெல்ப்ன்னு கேட்க வரும். சார் டக்குன்னு இது போய் நீங்க பாருங்க அப்படின்னு நம்ம ஒரு சஜஷன் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி நீங்க இந்த கோவில் ரிலேட்டடா யாருக்கா சஜஷன் நெறைய சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன். நான் நேரா பார்த்து உணர்ந்திருக்கேன் இல்லையா? ஆமா. ஏன்னா நெறைய என் கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மருத்துவமாவும் வருவாங்க, மகத்துவமாவும் வருவாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும்போது நான் மெடிசின் குடுத்துருவேன். அதே மாரி ஒரு டச் பண்ணிட்டு வாங்களேன். அந்த ஸ்தலம் அதாவது ஒவ்வொரு இடம், ம். ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும். சொல்லக்கூடிய நேரம்க்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும். இதெல்லாம் கமிட் ஆகணும். அதான் சொல்லுவாங்க, "உங்க நேரம் நல்லா இருந்தா எல்லாம் நடக்கும்னு" சொல்லுவாங்க. உங்க நேரம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க நீங்க போவீங்க. ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன். ம். ஏன்னா இன்னைக்கு வந்து சொல்லுவேன், ஒண்ணோடு ஒண்ணு கனெக்ட் ஆகும்னு சொல்லுவேன். ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிஇ முடிச்சுட்டு நான் வந்து பெரிய சம்பளத்தில தான் வேலை செய்வேன்னு ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருக்கான்.
கிடைக்கிற வேலையை படிச்சுட்டு போயிடலான்றது ஒருத்தனுடைய கணக்கு. கண்டிப்பா. இதை நான் நேரில் பார்த்தேன். ம். சிம்பிளாக என்ன பண்ணுறாங்க, எனக்கு நான் வந்து பிஇ படிச்சிருக்கேன், எனக்கு வந்து ஒரு 70,000 80,000 தான் என்ன வேலை ஒரு வெயிட் பண்ணுறான். ஸோ அதுக்காகவே ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஒருத்தன் வந்து ஒரு சின்ன லிங்க்குக்கு போகிறாரு. ம். அங்கேருந்து இன்னொருத்தவங்க வந்து இவரோட ஒர்க்கை பார்த்துட்டு சின்ன சம்பளத்தில் கிடச்சிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, இந்த லிங்க் கனெக்ஷன். கண்டிப்பா. அங்கே போனோடனே அவருக்கு அங்கே அது பட்டு பார்க்குறாரு, இவன் நல்லா வேலை செய்கிறேன்ட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கழிச்சிட்டு போயிட்டார். ஓகே. கம்பெனியே பொறுப்பை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாரு. பாருங்கள், ஒரு சடன் சைடில் ஒன்று போகிறோம், இன்னொரு லிங்க் கிடைக்கிது. ம். இந்த லிங்க் ஒருத்தவங்க வாய்ப்புக்காக தேடிக்கிட்டே உட்காந்துருக்காங்க, அப்படிதான்றது அப்படியே தான் உட்காந்துருக்காங்க. ஆனால் லிங்க் எங்கே போய் ஒருத்தனை எங்கே போய் உயர்த்துது. கண்டிப்பா. இதுவும் டைம். எதுக்காக இப்போ நான் இதை எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னா, இந்த டைம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஏதோ ஒருத்தவங்க வராங்க, அந்த அந்த இடத்துக்கு போங்க, அது சூப்பராக இருக்கும், அங்கேருந்து போனால் அவங்களுடைய கர்மா குறையும், அந்த இடத்துக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய அம்மனுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும். இதில் கனெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த டைமிங், அந்த டைமிங்க்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஸோ ஒன்னோட ஒன்று கனெக்டிங் லைஃப். ஸோ நேரம் சரியாக இருந்தால் இந்த டிவைன் கரெக்டாக கொண்டு போய் ஒரு டிவைனில் போய் சேர்க்கும். ஸோ அதான் கடவுள் டு கடவுள் கடந்து இருக்கும் சக்தி, உள்ள இருக்கும் சக்தி பிரெயின். இந்த பிரெயின் தான் நேரம், இதுதான் சக்தி ரூபம். அதனால தான் இந்த கோவிலுக்கு நான் போங்கன்னு சொல்லாத ஆளே கிடையாது. ஏன்னா நான் கண்ணால் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக சார். ஸோ உண்மையாகவே இந்த ஒரு கோவிலை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதமாக அமையும் அப்படின்னு. ஸோ இன்னொரு கோவிலை பற்றியும் எங்களுக்கு அங்கே ஒரு அதிசயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த கோவிலை பற்றி சார். கண்டிப்பாக இதை வந்து என்னுடைய பர்சனல்லேயே சொல்லலாம். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக். இது வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய வெக்காளி அம்மன் சொல்லுவேன் நான். வெக்காளி அம்மன் ஆமாம் ஆமாம், ரொம்ப ஃபேமஸ், உறையூரில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் வந்து வெட்டவெளியில் தான் இருப்பாங்க. வெட்டவெளியில் இருப்பாங்க. கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இதுவும் சொன்ன மாதிரி அங்கே போனீங்கன்னாக்கா உள்ளார வந்து ஒரு மஞ்சள் சீட் ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இந்த பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, இதை வந்து இது கை கண்ட உண்மை, இதையும் நான் சொல்லலாம். இப்போ சொல்லிட்டு இருக்கிறதுலாம் என்னோட அனுபவத்தில் பார்த்ததுனாலையும் சொல்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் ஆகிடுச்சு. நாளைக்கு 11 மணிக்கு வந்து ஆப்ரேஷன். எப்படிப்பட்ட ஆப்ரேஷன்? அதாவது ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. சொல்லுவாங்க இல்லையா, டாக்டர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நீ வந்து பண்ணால் பொழைச்சிக்கலான்னு. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்களோட ஹார்ட் வந்து 35% தான் இயங்கிட்டு இருக்கு. அனசிஸ்டா குடிச்சாலே ஆக்சுவலி நம்ம ஒவ்வொரு நைட்டும் தூங்கும் பொழுதும் நம்மளோட ஹார்ட் கம்மியாயிடும். இந்த நார்மலாக 85 89 இப்படி துடிச்சிட்டு இருக்கிற அந்த பல்ஸ் ரேட்டர் நம்ம தூங்கிட்டோம்னா 30-40 வந்துடும். மெதுவாக தான் இருக்கும். ஸோ அந்த லெவலில் இருக்குது. அப்போ அந்த டைமில் இருக்கும்போது அனசிஸ்டா கொடுக்கும்போது அப்படி டோட்டலாக ஷட் டவுன் ஆகிடும். ஸோ அனசிஸ்டாவும் கொடுக்க முடியாது. கொடுக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அனசிஸ்டா கொடுக்கும் போதே ஒரு முயற்சி தான். முயற்சிங்கிறத கூட நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ முக்கியமான பர்சன் என்ன பண்ணுறது, சரி எழுது எப்படியாவது. அப்பயும் இதேமாதிரி ஃப்ரெண்டு சொல்கிறார், நீங்கள் எங்கே இருக்கீங்க? திருச்சியில் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, பால் மாறாமல் பக்கத்தில் வெக்காளியம்மன் கோயில் இருக்குது, அங்கே ஒரு அப்ளிகேஷன் போட்ட மாதிரி போயிடுங்க. அப்ளிகேஷனாக நீங்கள் போனோடனே ஒரு மஞ்சள் சீட் ஒன்று இருக்கும். என்னவோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு கடிதம் எழுதுகிற மாதிரி, எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க, நாளைக்கு ஆப்ரேஷன் இருக்கக்கூடாது, அப்படி இருந்துச்சுனாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், இப்படி டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டில் எழுதி அங்கேயே கட்டிடுவாங்க. அப்புறமேட்டு கொண்டு போய் அம்மன் பாதத்தில் வச்சுட்டு அது போய் கட்டினாலே போவாங்க. போட்டிங்க அவ்வளோ மஞ்சள் சீட் இருக்கும். அத்தனையுமே மெய்கண்ட விஷயம், நடந்த விஷயம். சரின்ட்டு நானும் நம்பிக்கையாக தான் எழுதிட்டேன். எனக்கு வந்து இது வரைக்கும் நான் வந்து, ஏன்னா அவ்வளோ முக்கியமான ஒரு பர்சன் எங்கள் ஃபேமிலியில். ஸோ ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை, அனஸ்தீசியா கொடுக்கும் போதே போயிடும் முயற்சி. ஏன்னா பிரெயின் வீங்கிட்டு வருது. ஸோ லெஃப்ட் ரைட்டு வீங்கிட்டு வருது. அடுத்தது கம்ப்ரஸ் ஆகுது, நினைவு தப்பிக்கிட்டே இருக்குது, பண்ணாமே இருக்க முடியாது. அடுத்தது என்ன பண்ணலனாலும் அப்படி அடுத்த நாள் வந்து கன்ஜஸ்ட் ஆகிடும், நினைவு தப்பும், அப்புறமா இறப்பு முக்கியம். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து இதை எழுதி வச்சுட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் காலையில் 11 o'clock ஆப்ரேஷன். டாக்டர்ஸ்லாம் வந்து 10:45 ஆச்சு, என்னை கூப்பிடவும் இல்லை, எங்கள் வீட்டில் உள்ளவங்களையும் யாரையுமே கூப்பிடவும் இல்லை. என்னடா நடக்கலன்னு பார்த்தாக்கா டாக்டர் கூப்பிட்றாரு, ஆகா ஏதோ மேஜர் பிரச்சனைன்ட்டு. பார்த்தா இல்லை, இப்போ இல்லை, இன்றைக்கி ஆப்ரேஷன் தள்ளி வச்சிட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ஒரு நூல் வந்து உள்ளே வீங்கினது வந்து உள்ளே போயிருக்கு. ஸோ இவ்வளோ ரிஸ்கில் இருக்கும்போது ஏன் பண்ணணும், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், இன்னும் 2 நாள், அதாவது இல்லைன்னு சொல்லலை, இன்னும் 3 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம். அது இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுவே பெரிய ஒரு சக்ஸஸ். சரி, ஏன்னா அது வந்து அந்த பிரெயினோடைய அந்த வீங்குதல் தன்மை வந்து உள்வாங்கியிருக்கு, ஒரு முடி சைஸ் தான். ஸோ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு 3 நாள் கழிச்சு பார்த்து நல்லாவே வத்தி இருந்துச்சு. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, நீங்கள் நல்லா இருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது எங்கள் ஃபேமிலியில் நடந்த ஒரு அபூர்வமான நிகழ்வு. இது வந்து வெக்காளியம்மன் நான் கண் கூட எங்கள் ஃபேமிலியில் பார்த்த ஒரு உண்மை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் போய் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக போகிறேன். நம்ம சும்மா விடுவோமா, நமக்கும் பதிவு வேணும் இல்லையா. உள்ளே போய் பார்த்தாக்கா இது அரசர் காலத்துலேருந்தே இந்த முறை கையாண்டுருக்காங்க. ஸோ திருச்சியில் எத்தனையோ கோயில்கள் இருக்குது, அது எல்லாமே மிராக்கிள் தான். ஆனால்
நான் பார்த்த கண்கூடான இருக்கக்கூடிய மிராக்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய காளியம்மன் எது வேண்டினாலும் நடத்தக்கூடிய அதிசயம். கண்டிப்பாக சார். இது முக்கியமானது. அதனால முக்கியமான இந்த மாதிரியான டைமில் இருக்கவங்கள ஏன் இந்த பதிவை இந்த நேரத்தில் இங்கே சொல்கிறேன்னா, நான் அனுபவித்த இந்த மிராக்கள் அனுபவம் எவ்வளோ பெரிய விஷயம் நடக்க போகுது, சோகமான விஷயம். அப்போது அவ்வளோதான் டாக்டரே சொல்கிறாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஆப்ரேஷன் திரும்ப பே ஒரு பண்ணியாச்சு, அதிசயம். ரிட்டன் என்னைக்காவது பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து பே பண்ண பிறகு அந்த பேமெண்ட் ரிட்டன் வாங்கியிருக்கோம், நாங்கள் வாங்கியிருக்கோம். ஏன்னா முடியல, அப்போ நல்லா தான் இருக்காங்க போங்க அனுப்பிச்சி விட்ட ஒரு அற்புதம் நடந்த நிகழ்வு. கண்டிப்பா. அதுவும் மேஜர் ஆப்ரேஷன்ஸ் தான், குட்டி சின்னதாக ஒரு குட்டி குட்டி கிடையாது, பிரெயினில் நடக்கக்கூடிய மேஜர் ஆப்ரேஷன். நாளைக்கு 11 மணிக்கு பண்ண போகிறாங்க, ஆனால் 11 மணிக்கு பண்ணலை. அது ஏன் அப்படின்னாக்கா இதோட ஏன்னா எனக்கு கண்கூட எழுதின விஷயம், நாளைக்கு நடக்கக்கூடாது, நடந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சு அந்த கண்ணீர் முழுக்க எழுதக்கூடிய அந்த சரணாகதி இருக்கணும். எந்த ஒரு தெய்வத்திட்ட போனாலும் செஞ்சு பார்ப்போமேலாம் கிடையாது. யார் மூலியாக தான் அசிரீதி மாதிரி ஒரு தகவல் வரும். ஏன் எத்தனையோ பேர் பார்த்துருக்காங்க, எத்தனையோ ஏன் இந்த லிங்க் ஆன்மீகத்திலே புரண்டுட்டு இருக்க நமக்கு வந்து எத்தனையோ லிங்க் இருக்கும். ஆனால் அந்த லிங்கை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. கடைசி நேரத்தில் யார் மூலியமாக கடவுள் வந்து ஒரு தூது அனுப்புவார். அதை மட்டும் இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய எது அதை அலட்சியப்படுத்திடக்கூடாது. செஞ்சு தான் பார்த்துருவோமேனு கிடையாது, செஞ்சுருவோம், நடந்துரும். அந்த நம்பிக்கைங்கிற மருந்து தான் மிகப்பெரிய விஷயம். மைண்ட் டு மைண்ட் அதுவும் நடக்கும். ஸோ எங்கேருந்து கடத்துறாங்க அப்போ மைண்டாக கடவுளான்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் தான் அந்த கடவுளில் கடந்து நீங்கள் வான்னு சொன்ன ஒரு உத்தரவு யார் மூலியமாகுது, அதுவும் ஒரு மிராக்கிள் தான். கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம ஒரு விஷயம் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு தேவையான ஒரு கேள்விக்கு வந்து யூடியூபே பதில் சொல்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் நடக்கும். ஏன் இப்போ மேபி யூடியூப் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து பிரபலம் ஆகிருக்கு. எந்த ஊடகத்தை அது தேர்ந்து நம்ம எடுக்க தகவல் எந்த அப்போ இருக்கு முன்னே டிவிலாம் வரதுக்கு முன்னாடி லெட்டர், திடீர்னு பார்த்தீங்கன்னா வராத ஒருத்தவங்க லெட்டர் போட்டிருப்பாங்க. திடீர்னு ஒருத்தவங்க வந்து யாராவது ஒருத்தவங்க பேசாத ஒருத்தவங்க திடீர்னு கனெக்ட் ஆகி வருவாங்க. ஸோ அந்த காலத்துக்கு என்ன அந்த நடைமுறையில் இருக்கோ அது மூலியமாக தகவல் வரும். சர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு மெடிசன் இருக்கே, நமக்கு என்ன கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தகவல் கரெக்டாக வரும். எப்படி வருது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஏஐ நிறைய வந்துருச்சு. எதை பற்றி பார்க்குறோமோ அதே தான் நம்ம மொபைல் கொடுக்கும். இது மொபைல் வரத்துக்கு முன்னாடி மைண்டுக்கும் அதே பவர் தான். எதை பற்றி யோசிக்கிறோமோ அதுக்கான தகவல் அந்த ஆள் மூலியமாக யார் மூலியமாக வந்து சேர்ந்துடும். இதைத்தான் அலட்சியப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம நேர்காணல் கூட நிறைய பேருக்கு ஒரு தீர்வாக கூட அமையலாம். எனக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, ஸோ நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த நேர்காணல் பார்த்துட்டு நானும் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எவ்வளோ பேர் மேபி இருக்கலாம். சார் இப்போ மெடிக்கலும் தேவை, அதை சார்ந்த நம்பிக்கையும் தேவை. அதையும் சார்ந்து எதையும் உதாசீனப்படுத்தாமல் அந்தந்த டைமில் போயிட்டோம்னா சக்ஸஸ். கண்டிப்பாக சார். சார் இந்த மஞ்சள் சீட்டில் வந்து எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, இது எல்லா நேரமும் இருக்கா இல்லை பர்டிகுலர் இது இந்த நேரத்தில் தான் எழுதி இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் போய் உங்கள் ப்ராப்ளத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கேயே ஒரு பேப்பர் இருக்கும், அந்த ஃபார்ம் மாதிரியே வச்சுருக்காங்க, அதை எழுதிடணும். எழுதி உங்கள் பேர் அட்ரஸ்லாம் எழுதிட்டு அப்படியே கட்டி சீட் எழுதி காமிச்சிட்டு வந்துடணும், அவ்வளோதான். இது வந்து அந்த சீட்டை எடுத்து அந்த கோயிலில் வந்து என்ன பண்ணுவாங்க, அர்ச்சனை மாதிரி பண்ணிட்டு கொண்டு வந்து திருப்பி அங்கேயே மாட்டிடுவாங்க. ஸோ அது வந்து அவ்வளோ சூப்பராக நடக்கக்கூடிய விஷயம். ஓகே. இப்போ நேரத்தில் காலங்காலமாக நடந்துச்சு. ஓகே. பொதுவாக நம்மளுடைய மக்களுக்கு ஒரு விஷயம், ஒரு பிம்பம் இருக்குது. நம்ம இவ்வளோதான் வந்து உருகி வேண்டினாலும் கடவுள் ஏன் நமக்கு கொடுக்க மாட்டாரு, நம்மளுடைய வேண்டுதலை ஏன் நிறைவேற்ற மாட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த கோவிலுக்கு போய் நிறைய பேர் வந்து ஓகே நானும் அம்மனோட ஒரு தீவிர பக்தனாக இருக்கேன், ஸோ நான் போயும் எழுதி வச்சேன், பட் ஆனால் எனக்கான ரிசல்ட்டை வந்து கொடுக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நிறைய பேர் மேபி இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? அதான் சரணாகதி. எப்படின்னாக்கா ஏதோ செஞ்சு பார்ப்போமே, நம்ம இதை செஞ்சு பார்த்தா அப்படி அந்த யதார்த்தம் இல்லாமல் சதுர்த்த யதார்த்தம் இருக்கணும். சதுர்த்தம்னா சதவீதமாக 100% நம்பி, அவ்வளோதான். தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முளம் பண்ணுங்கும் பொழுது, உயிருக்கு ஆபத்து வரும் பொழுது இது பண்ணலாமா வேணாமனு யோசிச்சுட்டு நின்றுட்டே இருக்கக்கூடாது. டுவா டை. இந்த நம்பிட்டேன், ஒருத்தர் நம்பிட்டான்னு ஃபுல்லாக நம்பிடணும். இந்த சரணாகதி மட்டும்தான். இந்த நீங்கள் வந்து 1000 கோடி வேணான்னு நீங்கள் கொடுத்தாலும் தெய்வத்துக்கு பிடிக்காது. நீங்கள் வந்து அதை கேட்குறவங்க இந்த பட்டாடை இதெல்லாம் தெய்வத்துக்கு பிடிக்காது. ஒரே ஒரு விஷயந்தான் சரணாகதி. கண்டிப்பாக. என்னை நம்புனா நான் உன்னை நம்புவேன், உனக்கு நான் செஞ்சு கொடுத்துறேன். அந்த நம்பிக்கையை மட்டும்தான் எங்கேயோ குறை விட்டுருப்பாங்க. அதனால தான் கொஞ்சம் முன்னே சில பேரோட கரை அது வந்து 5%, 10% அவங்க வாங்குற கர்மம் அதை களையிறதுக்கு கொஞ்சம் ரூட் காசஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பதில் இல்லாமல் இருக்காது, கொஞ்சம் காலதாமதம் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அந்த சரணாகதி இருந்துச்சுன்னா அது கூட சீக்கிரமாக ரூட் காசஸோட வெற்றி தரும். கண்டிப்பாக சார். சார் அடுத்த கோவிலை பற்றியும் கேட்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வலாக காத்துட்ருக்கேன். ஸோ 3வது கோவில் பற்றி சொல்லுங்கள், அங்கே நடந்த அதிசயம் பற்றி சார். அதாவது இது வந்து கோயில், அதாவது சின்ன கோயில்னு சொல்லலாம், இது ஜீவசமாதி எடுத்துக்கலாம். இருக்கிறதுலையே
கோயில் அப்படின்னாலே ஜீவசமாதியும் ஒன்று தான் ஆமா. கண்டிப்பாக. ம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜீவசமாதி, ஜீவனை சமாதி செய்வது ஜீவசமாதி. ஆ. அதான் ஒன்று, உயிர் ஆத்மா அடங்கல். ஆமா. இந்த ஆன்மா அடங்கல்ல இருந்து பார்த்தீங்கன்னா முக்தி அடைத்த, அதாவது நம்ம பிரெய்னி பீப்புள்னு சொல்லுவாங்க, சித்தர்கள். ம். சித்தத்தை சித்தமாக்கி அசுத்தத்தை நீக்கி அதில் இருக்கக்கூடிய நீராக்கி நெருப்பாக்கி ஊனாக்கி உருவாக்கி உயிராக்கி அது என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஜீவசமாதி. ஆ. அதில் வந்து ஜலசமாதி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், Rare. ரொம்ப ரேர், எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜலசமாதி தஞ்சாவூரில் இருக்குது, கரந்தட்டாங்குடியில் இருக்குது. என்ன ஊர் சார்? கரந்தை. கரந்தை. கரந்தை தஞ்சாவூர் பக்கத்துலேயே இருக்குது. ம். ஒன்றும் இல்லை, அதை பற்றி டீட்டெயில் கூட நம்ம கீழே நம்ம டேக் பண்ணலாம். கண்டிப்பா. ஏன்னா இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ராஜராஜன் காலத்தில், அதாவது தஞ்சாவூர்லேருந்து பார்த்தா ராஜராஜ சோழன் சொல்லுவாங்க. ஸோ அரசர் காலத்துலேருந்து வரக்கூடிய எல்லா அரசர்களுக்குமே ஒருத்தர் வந்து பஞ்சநத பாபான்னு பேர். ஓகே. ஸோ இதுவும் நான் கண்ட ஒரு அதிசயம் தான். வேலை கிடைக்கல அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷல். இன்னைக்கு சொன்னோம்ல, எல்லா தெய்வத்தையும் பார்க்கும்பொழுது நோய் தீர்க்கும், இங்கேயும் எல்லாத்துக்கும் உண்டு, எது வேணாலும் நடக்கும். ஆனால் இங்கே வேலை கிடைக்கலன்னா போய் அப்ளிகேஷன் போடுங்க, போய் வேண்டிட்டு வந்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஓகே. எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் வேலை கிடைக்காதவங்கலாம் இந்நேரம் கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி சார் உணர்ந்தீங்க? இதுவும் அங்கே யாராவது சொன்னாங்களா, ஆமாம், இல்லை கண்டிப்பாக. நீங்களே அது இல்லை நான் வந்து ஆக்சுவலி நான் வந்து பேசிக் தஞ்சாவூருங்கிறதுனால நான் அங்கே உள்ள எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ண போகும்பொழுது அங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க, இவ்வளோ பார்க்குறீங்களே, இது மாதிரி நீர் ஜலசமாதி ஒன்று இருக்குது, பஞ்சநத பாபான்னு ஒருத்தர் இருக்காரு, நீங்கள் அங்கே போய் கொஞ்சம் பாருங்களேன். நாங்கள் போகும்பொழுதே ஒரு வைப்ரேஷன் நல்லாவே இருந்தது. அதோடைய பேக்கப் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அது வந்து ஒரு சின்ன கோயிலாக தான் இருக்குது. ஓகே. இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஜலசமாதி அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் பெரிய வெள்ளம் வருது. ம். அப்போல்லாம் இந்த சித்தர் வந்து என்ன பண்ணுறாரு, உட்காந்து அந்த ஜலசமாதி அப்படிங்கிறது வந்து அந்த ஆற்றுலேயே தண்ணி அடி பெருக்கெடுத்து வரும்போது உட்காந்து தவத்தினால் நிறுத்தி அதுலேயே ஜலசமாதி ஆனது. ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக அங்கே இருக்கிறதெல்லாம் பெரிய ஆறும் குளமாக இருந்தது. இப்போ அந்த இடத்துல ஒரு பக்கத்தில் சின்ன ஒரு ஆறு போகுது, முன்னாடி வந்து அடிச்சுட்டு போன ஒரு ஆறாக இருந்திருக்கு. ஸோ அங்கே இருந்து கீழே இப்போ அங்கே அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு குகை மாதிரி உள்ளே போய் போனீங்கன்னா அவருடைய சமாதி இருக்கும். ஓகே. மேலே வந்து சிவன் கோயில் இருக்கும். ஏதோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சின்ன கோயிலாக இருந்தாலும் அந்த காலத்தில் அரசர்கள்லாம் அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க. அவ்வளோ, ஏன்னா அவ்வளோ உலகத்தையே காப்பாற்றின ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டில் இருக்காங்க பஞ்சநத பாபா. கண்டிப்பா. ஸோ அங்கே வேணுனது எல்லாம் கண்டிப்பாக நடந்தே தரும். அதுமாரி தியானம், ம். தீயாய் எரிந்து கொண்டிருக்கும் ஆவணம், அதாவது நமக்கு ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கலாம், அது ஒரு பந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது தீ நெருப்பு, அதை அப்படியே ஒடுக்கி அதை அப்படியே தீபமாக்குனா அதுதானே அழகு. அந்த தீபம் பாரு இவ்வளோ அழகாக ஆடாமல் அதிசயமாக திகு திகுன்னு எரிஞ்சா அது வந்து தீப்பந்தம்மா, ஆமா. அழகாக எரிஞ்சா அது தீபம். அப்படி தக்கன்னு எரிஞ்சிட்டு இருக்க ஒரு மனுஷனோட வாழ்க்கையோடைய மனசையும் அவங்களுடைய வாழ்க்கையும் அப்படியே சுருக்கி கொண்டு வந்து அது தீபமாக மாற்றக்கூடிய சக்தி எல்லா சித்தர்களுக்குமே உண்டு. கண்டிப்பா. இந்த பஞ்சநத பாபாவில் நான் கண்ட மிராக்கிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேண்டினது கண்டிப்பாக நடக்கும். ஓகே. ஸோ அது வேலை விஷயமா நிறைய பேர் வேண்டி நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கிறதுனால நான் பார்த்தது, நான் யதார்த்தமாக ஒருத்தர் சொல்லி போயிட்டு பார்த்தேன், அவருக்கு கவர்மெண்ட் ஜாபே கிடைச்சிது. ஓ, கவர்மெண்ட் ஜாப். கிடைச்சிது. ஸோ அதனால் வந்து அதான் சரணகதின்ற ஒரு விஷயம் இருக்கணும். அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஆற்றங்கரையில், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோயிலாம் இப்போ டெமாலிஷ் ஆகிருக்கு. அங்கே ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சக்தி உண்டு. அந்த நீர் வந்து அவ்வளோ இப்போ வற்றி இருக்குது. ஓகே. ஸோ நான் இப்போ போய் பார்க்கும் பொழுது அங்கே அது இப்போ சீரமைப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணீர் தீர்த்தமாக இருந்திருக்கு, மருந்தாக இருந்திருக்கு, மகத்துவமாக இருந்திருக்கு. ஸோ அந்த கோயிலில் ஒரு சின்ன ஒரு கல்வெட்டு இருக்கும், அதில் இருக்க அந்த ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக சின்னது. போய் அந்த குகையில் குட்டியாக இறங்குனீங்கன்னா உள்ளே இறங்கினோன்னே ஒரு வைப்ரேஷன் இருக்கும், ஓகே. டக்குன்னு மனம் வந்து லயமாகும். ஸோ ஜீவசமாதிக்கு போனாலே நடக்கும். ஸோ இந்த பஞ்சநாத பாபா, ஸோ மிராக்கிள் டெம்பிள்ஸில் சொல்ல போனால் தஞ்சாவூருக்கு போனாக்கா இந்த கரந்தையில் இருக்க கீழே இந்த நம்ம அட்ரஸ்லாம் கொடுக்கலாம். கண்டிப்பா. ஸோ கரந்தட்டாங்குடியில் அங்கே பக்கத்தில் பஞ்சநாத பாபா. ம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜீவசமாதி நீர்நிலையில் இருக்கக்கூடிய, அதாவது நிர்விகல்ப அப்படின்னு சொல்லுவாங்க, நிர்வினா நீர்நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஜலசமாதி. ஜலசமாதிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் தான் என்றைக்குமே. கண்டிப்பா. ஸோ அது நம்ம இங்கேயே பக்கத்துலேயே இருக்கும் பொழுது நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா. சார், இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும். இப்போ வேலை அப்படின்ற போதே நிறைய வெரைட்டியான, நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட வேலை கேட்கறதா இருக்கட்டும், இல்லை சொந்த தொழிலை ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம், டாக்டருக்கு, இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஜலசமாதியான இந்த கோவில் கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக ஜலசமாதி அதாவது ஜீவசமாதி எல்லாத்துக்குமே சூப்பர். ஏன்னா அதுதான் சொன்னேன் இல்லையா, அகவிளக்கோட அகல் விளக்கு. அதாவது பட்டன்று பற்றிக்கொள்ள சித்தனை பற்றிக்கொள்ள எல்லாம் செய்வார். அதேமாரி தெய்வத்துக்கும் அதேமாரி தான். அந்த விளக்கு தான் ஒரு பெரிய பிரதானம். எல்லா கோயிலும், எந்த கோயிலையும் விளக்கு இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பா கிடையாது. அங்கே தான் துன்பத்தை விளக்கும் விளக்கு. நம்ம உள்ளத்துலேயும் ஒரு அகவிளக்கு எரிஞ்சிட்ருக்கோம், அகவிளக்கு. இந்த அகவிளக்கோடு அகல் விளக்கில் கனெக்ட் பண்ணுவோம். இந்த அகல் விளக்கு அங்கே எரிஞ்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா, நம்மளோட ஜீவசமாதியில், அதை கனெக்ட் பண்ணணும். அதான் சரணாகதியோடு நான் உன்னை தஞ்சமடைந்து விட்டேன், நீங்கள் இதை வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ அப்போது அது கனெக்ட் பண்ணுது பிரெயினை.
ஸோ அங்கே ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த ஜீவ ஒளின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வெட்ட வெளி ரகசியத்தை கொண்டு போகும். இந்த ட்ரையாங்கிள் கனெக்ஷன் தான் கோயில். கண்டிப்பா. அகவிளக்கு, அகல் விளக்கு, மேலே இருக்கக்கூடிய கேலக்ஸி விளக்கு, அது சூரியனாக கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பா. இந்த ட்ரையாங்கிளில் யாரெல்லாம் தொடுறாங்களோ, எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் ட்ரையாங்கிள், இதுதான் தெய்வீகம். இது வந்து எங்கே போய் நிற்கிறோம், எதை யாரை நிற்கிறோம், இன்னைக்கு ஜீவசமாதியாக இருக்கட்டும், இப்போ பஞ்சநாத பாபா இருக்கட்டும், இல்லைனா வெக்காளி அம்மனாக இருக்கட்டும், இல்லைனா பாடிக்கட்டி அம்மனாக இருக்கட்டும், எந்த ஒரு தெய்வீகமாக இருக்கணும், மனசில் இருக்கக்கூடிய அந்த பொறி, அந்த துளி நெருப்பு இருக்கு, அந்த விளக்கு, அதில் தான் போய் அந்த கனெக்ஷன் வரும். ஃபஸ்ட்டு நம்மகிட்டேருந்து வேண்டுதல் போய் அந்த வெக்காளி அம்மனாக இருக்கட்டும், எங்கே போகிறோமோ அதோட கனெக்டிவ் கேலக்ஸி. இந்த ட்ரையாங்கிள் தான் ஆன்மீகம், அதான் கோயில் அமைப்பு கூட. இதுக்குள்ளார கரெக்டாக போகிறவங்க கரெக்டாக வெற்றி அடைந்து விடுவார்கள். அது வேலையாக இருக்கட்டும், எந்த கோரிக்கையாக இருக்கட்டும், நம்மளுடைய மூளையில், நம்மளுடைய எண்ணத்தில் எது வேணும் கேட்கவே தேவையில்லை, எது வேணுங்கிற இந்த பட்டன் ஆளுகளும் இயங்கிக்கிட்டு இருக்கும். இயக்கமாக இருக்கும், தயக்கமே இல்லாமல் கரெக்டான நேரத்தில் சொல்லுவாங்க. அதாவது சரியான நேரத்தில் எதுவும் சொல்லப்படலைன்னா அது வீணாகும். கண்டிப்பா. இந்த நேரத்தில் எதுவாக இருந்தாலும் டக்குன்னு சொல்லிடணும், தயங்கவே கூடாது. நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்திருக்கும், கதவை திறந்து வச்சுட்டு வாவான்னு கூப்பிட்டு நமக்கு தெரியாது, போகலாமா வேணாமா, போகலாமா வேணாம் டைம் வேஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த நேரத்தை இன்னொருத்தவங்க உள்ளே போய் செட்டில் ஆகிருப்பாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. அதான் நேரம். ஸோ நமக்கான நேரம் வரும்பொழுது தயங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. அதான் கண்ணை மூடிட்டு நம்ம யார் அந்த நேரத்தில், இப்போ பஞ்சநாத பாபாவா சாமியா யாரை நமக்கு பிடிச்சிருக்கோ, யார் மேலே நம்ம லயிச்சு இருக்கோமோ அவங்ககிட்ட மலைய மாதிரி கண்ணை மூடிட்டு போயிடணும், அவ்வளோதான். ஏன்னா அவங்க குரு, உயிராகி குருவாகி உயிருக்குள் உயிராகி எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட அவங்க அனுபவஸ்தர்கள். எங்கே கொண்டு போய் குளத்துலையோ குழியில தள்ளிட மாட்டாங்க, அவங்க கையை பிடிச்சிருக்குங்க, நம்பி பிடிச்சவங்க கொண்டு போய் சக்ஸஸில் கொண்டு போய் விட்டுருவாங்க. கண்டிப்பாக சார். ரொம்ப அற்புதமான ஒரு 3 கோவில்களை பற்றி எங்களுடைய நேர்களுக்காக வந்து சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த கோவில் பற்றின ஒரு விழிப்புணர்வும் ஒரு முழு விவரமும் இந்த நேர்காணலில் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மிக்க நன்றி சார். நன்றி.